வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான பச்சை சுண்டக்காய் வச்சு ஒரு பச்சடி தாங்க செய்ய போகிறோம். அந்த பச்சடி வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைடிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு பருப்பு, துவரம் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கங்க. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய நாட்டு தக்காளி வந்து 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. சுண்டைக்காய் வந்து அந்த மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு 2ஆக வகுந்து வச்சுக்கோங்க. இது மட்டும் கட் பண்ண பிறகு உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். ஃபேன் நல்லா சூடாக இருந்தால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாக இருந்தால் கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக சீரகம், இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்குங்க. கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்குங்க. அப்போ தான் பச்சடி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு இது கூடவே உப்பு சேர்த்துடுங்க. அப்போ நம்ம தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்து பச்சை சுண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்குங்க. இப்போ நல்லா சுண்டைக்காவை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1.5 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இந்த லேசாக மசாலாவை வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடாதீங்க. காய் வேகத்துக்கு தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் முழுகிற அளவுக்கு இது பண்ணால் போதும். தண்ணி சேர்த்தா போதும். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். நமக்கு இந்தளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் நமக்கு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் நமக்கு நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம் அதில். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ கிண்டி விடுங்க. இப்போ கிண்டிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சுடுங்க. 1 நிமிஷம் மட்டும், ரொம்ப நேரம் வேணாம், 1 நிமிஷம். இப்போ 1 நிமிஷம் ஆனதும் ஓப்பன் பண்ணிவிடுங்க.
அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி கூட, சாப்பாடு கூட, தோசை, இட்லி எல்லாத்து கூடயும் சாப்பிட்றதுக்கு சூப்பரான சைடிஷ்ஷு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.